ஆன் பண்ணுங்க இது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மனித நாகரிகத்தின் பரிணாமத்தில் இயற்கையாய் வாழ்ந்த மனிதன், இயற்கையோடு வாழ்ந்த மனிதன், இயற்கையால் வாழுகின்ற மனிதன் இன்று இயற்கையில் வாழ ஆசைப்படுகிறான், அதற்காக முயற்சிக்கிறான். இயற்கையோடு இணைந்த மனிதனின் இந்த பரிணாமம் பசுமையை பற்றி பேசுகிறது. பசுமையை விரும்புகிறது, பசுமையை விற்கிறது, பசுமை முதலீடாகிறது, பசுமையால் முதலீட்டப்படுகிறது, பசுமை முதலீட்டுகிறது. முதலாளித்துவத்தின் அலங்கார பண்டங்களில் பசுமையும் ஒன்றாகிவிட்டது. இன்று பசுமை பேரபாயமாகிவிட்டது. முனைவர் ஞாலசீர்த்தி மீனிலொங்கோ தொகுத்து எழுனா வெளியிட்ட பசுமை எனும் பேரபாயம் எனும் தொகுப்பின் அறிமுகமும் கலந்துரையாடலும் பிலர்ஸ் அமைப்பின் ஏற்பாட்டில் புத்தளம் ஜாகிரா ஆரம்ப பாடசாலையில் ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளை நாங்கள் சுய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்வோம். நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைர். பசுமை எனும் பேரபாயம் பற்றி அறிவு சமூகம் பேச வேண்டும், கல்வி சமூகம் பேச வேண்டும், எல்லா துறைகளிலும் பேச வேண்டும், எல்லா துறையும் பேச வேண்டும். அதற்கான அழைப்பு இது. பிலர்ஸ் அமைப்பின் தலைவர், ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர் ZA ஜன்ஹீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன், தலைமை உரையையும் வரவேற்புரையையும் நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பசுமை எனும் பேரபாயம் நூலினை நூல் அறிமுகம், நூல் விமர்சனம் செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் நசிஹா ஹிஸ்மி ஆணையாளர், இழப்பீட்டுக்கான அலுவலகம், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு, அத்துடன் இன்னும் ஒரு எங்களுடைய வளவாளர் தனபாலசிங்கம், மாவட்ட பிரதி பணிப்பாளர் புள்ளிவிபரவியல், மாவட்ட புள்ளிவிபர கிளை, மாவட்ட செயலகம் புத்தளம், அத்துடன் இங்கு வருகை தந்திருக்கும் புத்தளம் கல்பிட்டி கோட்டத்தினுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர், புத்தளம் கல்வி வலயத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அதிபர்கள், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், வருகை தந்திருக்கும் ஏனைய பிரமுகர்கள், உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காலம் முஸ்லிம்களை பொறுத்தளவில் ஒரு புனிதமான காலம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்த காலம். நாங்கள் ரமலானை அனுஷ்டிக்கின்றோம், அவர்கள் தபசு காலத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். ரமலான் மாதம்
முஸ்லிம்களுடைய வேத நூலான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காலம் 6600க்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்ட குர்ஆன் முதலாவது இறக்கப்பட்டது, அதனுடைய முதலாவது பகுதி இறக்கப்பட்டது இந்த மாதத்தில். ஆகவே புனிதமான மாதம் என்பதற்கான காரணங்களுள் அதுவும் ஒன்று. அவ்வாறு இறக்கப்பட்ட முதலாவது வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அப்படி அந்த வசனம் போகுது. அந்த வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை இக்ரா, படிங்க. அதுதான் முதலாவது வார்த்தை. குர்ஆனில் உள்ள முழு அத்தியாயங்களும் இறக்கப்பட்டாலும் முதலாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் அருளிய முதலாவது சொல் படிங்க, கற்றுக்கொள்ளுங்க, ஓதுங்க, ஓதுவீராக என்று சொல்லுவாங்க. படிங்கன்றதுதான் அந்த சொல். கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கல்வி என்ற ஒரு சொல்லை எடுத்து நாங்கள் பார்க்கும்போது அதனுடைய ஆழம் மிகவும் ஆழமான ஒரு சொல் தான் அந்த கல்வி. இன்று கல்வியலாளர்கள் கல்விக்கு கொடுக்கும் வரைவிலக்கணத்தை பார்க்கும்போது அதனுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கல்வி, கற்றல், கற்பித்தல், கல்வியை தேடுதல் என்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் பின்னால் ஒரு பெரிய ஒரு அறிவு தொகுதி அமைந்திருக்கின்றது. வரலாற்று ரீதியாக நாங்கள் பின்னோக்கி சென்றால் மனிதன் எப்போது முதலாவது கற்கத் தொடங்குகின்றான், எப்போது அவன் படிக்கத் தொடங்குகின்றான், கல்வியின் வரலாறு எப்போது ஆரம்பமாகின்றது என்று சில வினாக்களை கல்வியுடன் தொடர்புபடுத்தி நாங்கள் பார்த்தால் அது நீண்ட தூரம் செல்லும். ஏனென்றால் கல்வி உளவியலாளர்கள் சொல்வதன்படி ஒரு மனிதன், ஒரு பிள்ளை கருவறையில் இருக்கும் போதே அது கற்பதற்கு ஆரம்பிக்கின்றது. அப்படியாக இருந்தால் கல்வி எவ்வளவு தூரம் பின்னோக்கி செல்கின்றது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த கல்வியை கற்பிக்கும் போது, சொல்லிக் கொடுக்கும் போது, கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் போது, அல்லது அதனை எவ்வாறு நாங்கள் இன்னொருவருக்கு, சமூகத்துக்கு அந்த கல்வியை எடுத்துச் செல்கின்றோம் என்பதை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது மேலெழுந்த வாரியாகவும் அதே நேரத்தில் ஆய்வு ரீதியாகவும் அதனை நாங்கள் அந்த சமூகத்துக்கு எடுத்துச் செல்கின்றோம். புத்தகங்களும் அவ்வாறுதான். இந்த கல்வியை தனக்கு தெரிந்த ஒரு விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், எடுத்துச் செல்லும் பல்வேறு முறைகளுள் ஒரு முக்கியமான ஒன்றுதான் புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய வடிவங்கள் வேறுபடலாம். இன்று அது ஹார்ட் காப்பிக்கும் அப்பால அதனுடைய வடிவம் வேறுபடுகின்றது. இருந்தாலும் கூட எடுத்துச் செல்லும் ஒரு வடிவம் புத்தகம். இந்த புத்தகத்தில் பொதுவாக நாங்கள் புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்க்கும் போது பொதுவான விடயங்கள் இருக்கும், பொதுவான தகவல்களை அளிப்பதாக அந்த புத்தகங்கள் இருக்கும். மற்றும் சில புத்தகங்கள் ஆய்வு ரீதியாக தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு அதனை மேலும் விமர்சனத்திற்கு உட்படுத்தக்கூடிய வகையில் சில புத்தகங்கள் அமைந்திருக்கும். நூல் வெளியீடுகள் இடம்பெறுகின்றன, நூல் ஆய்வுகள் இடம்பெறுகின்றன. புத்தகத்தினுடைய கல்வி வரலாற்றை நாங்கள் மொத்தமாக எடுத்து நோக்கும் போது இன்றைய தினம் ஒரு புத்தகம் பற்றிய ஒரு விமர்சனம், ஒரு ஆய்வு, ஒரு அறிமுகம் என்ற அடிப்படையில் ஒரு அத்தியாயத்தை இன்று நாங்கள் தொடக்கி வைக்கின்றோம் என்று நான் கருதுகின்றேன். நான் அறிந்த வகையில் 1930களில் இருந்து புத்தகங்கள் புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சமூகத்துக்கு செய்திகள் புத்தகங்கள் ஊடாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய இந்த நிகழ்வை ஒரு வித்தியாசமாக நான் பார்க்கின்றேன். இங்கு நூல் விற்பனைக்கு வைக்கப்படவில்லை. பொதுவாக அது எந்த ஒரு நூல் வெளியீட்டிலும் நூல் அறிமுகத்திலும் இல்லாத ஒன்று. அதே நேரத்தில் அந்த நூல் எதை பற்றி சொல்லுகின்றது என்பதை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அந்த வகையில் இவ்வாறான நூல்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி ஆய்வாளர்களை ஊக்குவித்து ஆய்வுகளை தூண்டக்கூடிய அமைப்புகள் இலங்கையில் இயங்கி வருகின்றன. தென்னிந்தியாவிலும் ஏனைய நாடுகளிலும் இயங்கி வருகின்றன.
நான் நினைக்கின்றேன், எனக்கு தெரிந்த வகையில் இன்று இந்த ஆய்வு ரீதியான ஒரு நூல் அறிமுகப்படுத்தப்படும் நிகழ்வு புத்தளத்தில் இடம்பெறும் அதே சமயம் இன்னும் ஒரு நிகழ்வு இன்று அல்லது நாளை மலையகத்தில் இடம்பெறுகின்றது. ஆய்வு ரீதியான இன்னும் ஒரு நூல் நான் அறிந்த வகையில் சீர்மை பதிப்பகத்தால் தென்னிந்தியாவில் நாளை இடம்பெற இருக்கின்றது. இவ்வாறு நூல் ஆய்வுகள் ஏதோ ஒரு வகையில் நாடளாவிய ரீதியில் சர்வதேச ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் பேசும் நல்லுலகுக்கு அவை எடுத்துச் செல்லப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் ஒரு அமைப்பு எழினா. இந்த எழினாவை பற்றி சமூக ஊடகங்களில் நீங்கள் அவ்வப்போது கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஒரு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் தான் நூலகம் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த நூலகம் ஃபவுண்டேஷன் புத்தகங்களை ஆவணப்படுத்தும் ஒரு முக்கியமான அமைப்பு, ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டதன் பின்னர் அங்கிருந்த பல சொத்துக்களை சமூகம் இழந்தது. அது எவ்வாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற கேள்விகள் எழும்பின. அதனுடைய ஒரு விடையாகத்தான் இன்று நூலகம் ஃபவுண்டேஷன், நூலகம்.org என்ற அமைப்பு ஊர் கூடி ஆவணப்படுத்துவோம் என்று இலங்கையில் வெளியிடப்படும் இலங்கை சம்பந்தமான மொழி என்று பேதம் பாராமல் எல்லா நூல்களையும் ஆவணப்படுத்துகின்றது. அந்த நிறுவனத்தினுடைய ஒரு தொடர்பு இந்த பிலர்ஸ் அமைப்புக்கு கிடைத்தது. அதனுடைய ஒரு கட்டமாக அவர்கள் புத்தளத்துக்கு வந்தார்கள். புத்தளத்தில் வெளியிடப்பட்ட எல்லா நூல்களையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு நுழைவாயில் நூலகம்.org தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதனை செய்கின்றார்கள். அந்த ஆவணப்படுத்தலுடைய இன்னும் ஒரு கட்டம் அல்லது அவர்கள் எங்களுடன் ஏற்படுத்தி தந்த ஒரு தொடர்பு தான் எழினா எங்களுக்கு கிடைத்த ஒரு அறிமுகம். இந்த எழினா என்ற அந்த நிறுவனம் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்குகின்றது. அவர்கள் இலங்கையில் வரக்கூடிய ஆய்வு ரீதியான நூல்களை வெளியிடுகின்றார்கள். அதனை சமூகத்திற்கு இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் எடுத்துச் செல்கின்றார்கள். உண்மையில் புத்தளத்தை பொறுத்தளவில் நாங்கள் சற்று பின்தங்கிவிட்டோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தில் மாதாந்தம் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. யாழ் பல்கலைக்கழகத்தில் இது இடம்பெறுகின்றது, யாழ் நூலகத்தில் இடம்பெறுகின்றது. பல அமைப்புகள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் இதனை ஏற்பாடு செய்து இதனை நடத்தி வருகின்றார்கள். அதே போன்றுதான் மலையகத்தில் இவ்வாறான நிகழ்வுகள், அவர்களுடைய வெளியீடுகள் தொடர்ந்து ஆய்வு ரீதியாக விமர்சிக்கப்பட்டு கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்படுகின்றது. கொழும்பில் தமிழ் சங்கம் அதனை செய்து வருகின்றது. வடக்கில் வவுனியா உட்பட சில இடங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து மாதாந்தம் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று பிலர்ஸ் அமைப்பு ஒரு முதன் முயற்சியாக, கன்னி முயற்சியாக நாங்கள் இதனை முன்னெடுத்திருக்கின்றோம். அவர்கள் ஓரிரு புத்தகங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். பசுமை எனும் பேரபாயம். அவர்கள் வெளியிட்ட சுமார் 25 புத்தகங்களுள் ஒன்று இந்த பசுமை எனும் பேரபாயம். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தபோது புத்தளத்தில் இது பேசு பொருளாக்கப்பட வேண்டும் என்று எனக்கு என்ன தோன்றியது. எங்களுடைய பிலர்ஸ் அமைப்பு அதனை உணர்ந்தது. அந்த அடிப்படையில் அதனை யார் செய்வது, அந்த புத்தகத்தை யார் ஆய்வு செய்து விமர்சிப்பது, சமூகத்துக்கு எடுத்துச் செல்வது, நூலை அறிமுகம் செய்வது என்று நாங்கள் சிந்தித்தோம். எங்களுக்கு 2 பேர் பொருத்தமானவர்களாக தென்பட்டார்கள். அந்த நூலினுடைய உள்ளடக்கம் முழுவதும் பசுமை பசுமை பசுமைக்கு என்பது அந்த சொல்லுக்கு அப்பால் அது ஒரு அபாயகரமானது என்ற ஒரு முக்கியமான கருத்தை அது தாங்கி நிற்கின்றது. அது மட்டுமல்ல, பொருளியல் சார்ந்த பல கருத்துக்களை அது தன்னுடைய உள்ளடக்கத்தில் ஆய்வு செய்கின்றது. ஆகவே அதற்கான 2 வளவாளர்களை நாங்கள் புத்தளத்தில் தேர்ந்தெடுத்தோம்.
இன்றைய இந்நூல் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் பிலாஸ் அமைப்பு மற்றும் இந்த நூலை ஒரு சரியான ஊரில், அதாவது புத்தளத்தில், சரியான ஒரு நேரத்தில், அனல் மின்சாரம் மற்றும் அறுவைக்காடு சம்பந்தமான விடயங்கள் இன்று சமூகத்தில் மேலெழுந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சரியான மக்களை வைத்து, அதாவது இந்த விடயங்களிலே ஈடுபடக்கூடியவர்களையே வரவழைத்து அவர்களை அடிப்படையாக கொண்டு இது சமூகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்து இதனை செய்து கொண்டிருக்கின்ற, சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற எமது கல்வி பணிப்பாளர் ஜனீர் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவளாக உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஒஸ்லோ பல்கலைக்கழக விரிவுரையாளர் திரு ஞாலசீர்த்தி மீனிலங்கு அவர்கள் இந்த எழுதியிருக்கின்ற இந்த புத்தகம் பசுமை எனும் பேரபாயம் ஒரு தனித்துவமான ஒரு புத்தகமாய் இருக்கின்றது. முக்கியமா இதன் தனித்துவத்தை கூற போனால் இந்த புத்தகத்தின் தனித்துவம், அதாவது ஒத்தென்டிசிட்டி என்று சொல்றது என்னென்றா, இந்த புத்தகத்தை வாசிச்சால்தான் இதர தலைப்பை விளங்கி கொள்ளலாம். என்ன பசுமை என்றது பேரபாயம் என்று சொல்லிக்கிறாங்க என்ற அந்த ஒரு கேள்வியோடைய இந்த புத்தகத்தை விசாரணையோடையே ஆரம்பிக்கிறாரு இந்த எழுத்தாளர். இதை பதிப்புரிமை செஞ்சிருக்கிற எலுனா, அதுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அதனால்தான் இந்த புத்தகத்தில் இவர் சிவப்பால பசுமை எனும் பேரபாயம் என்று சொல்லி சிவப்பு எழுத்துக்களால இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த நூலோட முன்னட்டை படத்துல கீழ முக்கியமாக ஒரு நிழல் படம், எப்பவுமே எங்களோட உரிமைகளை நாங்கள் போராட்டம் மூலம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே எங்களோட சூழலை நாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், அது எங்கள் தலையிலேயே திணிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறக்கூடிய, என்ற தலையில் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் நிலப்படம். இது புத்தள மக்களாக கூட இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் ஒரு நரக வாயிலே மூடப்படும் என்று சொல்கின்றார்கள் தானே, அது முக்கியமாக இந்த புத்தகத்துக்கு சால பொருந்தும். ஏனென்றால் இன்று அதிக அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் திட்டமிடப்படுகின்றன, அமுல்படுத்துகின்றார்கள், அதனால் பலர் தாக்கப்படுகின்றார்கள். இந்த 3 வர்க்கத்தினரும் இந்த மாதிரியான புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் உண்மையான சமூக அறிவை விமர்சன ரீதியாக பெற்றுக்கொள்கின்ற போது இவ்வாறான நரகத்தின், இவ்வாறான நாசகார செயல்களின் விளிம்புகளில் இருந்து தங்களை தவிர்த்து கொள்ளலாம், காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தான் நெப்போலியன் கூறுகின்றார், show me a family of readers, I will show you the people who move the world. எனக்கு வாசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை காட்டுங்க, அவங்க தான் இந்த உலகத்திலேயே மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவங்க. ஆகவே வாசிப்பு இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது. அணிந்துரை, இந்த புத்தகத்தின் அணிந்துரை உண்மையிலே பிரமாதம். அதுல திரு அசோக்பரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இந்த புத்தகம் ஒரு கூர்மையான ஒரு விமர்சன விசாரணை ஆயுதம் என்று கூறியிருக்கின்றார். அதோடு இதோடு திசை காட்டி என்று குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே திசை காட்டிதான். நான் கூட நிறைய விடயங்களை இதன் மூலம் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நாங்கள் விட்ட பிழைகள், நாங்கள் பல்வேறு ஆக்டிவிசம், எங்களோட செயற்பாட்டு விடயங்களை நாங்கள் பிழைகளை தவறவிட்டு இருக்கலாம். அது எவ்வாறான பிழைகள் என்று கூட நாங்கள் இனம் கண்டுகொள்றது இந்த புத்தகம் உண்மையிலேயே உதவியாக அமைந்தது. உண்மையிலேயே இன்று பசுமை பசுமை என்று சொல்கின்றார்கள் தானே, அந்த பசுமையை வைத்துதான் பசுமைக்கு ஆப்பு வைக்கின்றார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எக்கோ சைக்கிள், அதே மாதிரி எக்கோ டூரிசம், எல்லாம் சூழல் நேய உல்லாச பிரயாணம், சூழல் நேய ரீசைக்கிளிங், இதெல்லாம் சூழல் நேயம் என்ற பெயரை போட்டுக்கொண்டே சூழலுக்கு அநியாயம் செய்யக்கூடிய திட்டங்கள். நாங்க அபிவிருத்தியே வேண்டாம் என்று சொல்ல இல்லை. டீமன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற புக்ல ஜேம்ஸ் ப்ரோ என்றவர் குறிப்பிட்டார், டீமன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், பேய்களும் அபிவிருத்தியும். அதுல அபிவிருத்தி என்ற பெயர்ல ஒரு கிராமம், ஒரு அழகான கிராமம் எவ்வாறு அது அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கிறது, அந்த மக்கள் எவ்வாறு பிரிவடைந்தார்கள், அதே மாதிரி அந்த கிராமம் எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்றது ஜேம்ஸ் ப்ரோ கலந்துரையாடிக்கிறாரு. முக்கியமாக ஒரு நிறுவனம், அவங்க எப்பவுமே பசுமை பத்தி கதைக்கிறாங்க, எப்பவுமே எக்கோ சைக்கிளை பத்தி கதைக்கிறாங்க. அவங்களோட February 4 சுதந்திர தினம் அன்று அவங்களோட மெசேஜ் நான் பார்த்தேன். அதுல அவங்க போட்டிக்கிறாங்க, முக்கியமா அந்த நிறுவனம் மூலமா சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டிருக்குது. 2005 ஆண்டுல ஹேரத் என் போகவத்த என்ற இருவர் செய்த ஆய்வு ரிசர்ச் கேட்டில் பதியப்பட்டிருந்த ஆய்வு. அதுல அவங்க சொல்றாங்க, குறித்த சீமெந்து தொழிற்சாலை அது மூலமாக அதுல கிட்ட உள்ள 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு கிட்ட வாழக்கூடிய அந்த மக்கள் 16 மற்றும் 60 வயதுக்கு இடைப்பட்ட மக்கள், அவங்களுக்கு அதிக அளவானவங்களுக்கு புரோன்காய்டிஸ் நோய்,
அதாவது மார்ப சளி சுழற்சி, அந்த சுழற்சி நோய் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், சுவாச நோய்கள் நிறைய அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி அந்த ஆய்வுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நோய்களை உருவாக்கின அந்த நிறுவனம் அவங்களோட சுதந்திரத்தின செய்தி எவ்வாறு அமைந்திருக்கிறேன்னு சொன்னா, ட்ரூ இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஃப்ரீடம். அதாவது உண்மையான ஃப்ரீடம் என்று சொல்றது எப்பவுமே பிரீத் அன்ஸ்பாயில்ட் ஏவை பிரீத் பண்றது, சுவாசத்துக்கு தேவையான பாதிக்கப்படாத தெளிவான அந்த காற்றை சுவாசிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் என்று எங்கட சுதந்திரத்தை பறிச்சுட்டே அவங்க போட்டிக்கிறாங்க அவங்களோட சுதந்திரத்தின செய்தி. உண்மையிலேயே இப்பொழுது நாங்கள் கதைக்கலாம் நேச்சுரல், இயற்கையானது, ஹெர்பல், எப்பவுமே மூலிகைகளால் ஆனது என்று சொல்லி நிறைய உற்பத்தி பொருட்களை நாங்க சந்தையில காண்றோம். எழுத்தாளர் அதை நல்ல முறையில ஊம்பி சொல்றாரு. நுகர்வோர் எங்கட இலங்கையில் உள்ள நுகர்வோர் கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி, நுகர்வோர் அதிகார சபையால 49 கிரீம் வகைகளை அவங்க பேன் பண்ணிக்கிறாங்க. முக்கியமா அந்த கிரீம் வகைகள் ஹெர்பல், நேச்சுரல் என்று போடப்பட்ட அந்த கிரீம் வகைகள் தான். இன்னொன்று முக்கியமா சென்ட்ரல் வுட் என்ற பேரில எப்பவுமே சந்தனம் என்று கூறப்பட்டு அந்த சந்தனத்தையே வச்சு தன்னை தொழில கொண்டு போகக்கூடிய நிறுவனத்தின உற்பத்தி பொருட்கள் உண்மையிலேயே பாவனைக்கு உதவாத பொருட்கள் என்று அரசாங்கத்தாலேயே தடை செய்யப்பட்டிருக்குது. அப்ப அதைத்தான் எங்கட இந்த எழுத்தாளர் குறிப்பிடுகின்றார். முக்கியமா இவர் கதைக்கின்றார் டாக்ஸிக் கொலோனியலிசம். எங்களுக்கு தெரியும் காலனித்துவவாதம் என்று சொல்றது வேறு வேறு நாடுகள் எங்கட நாட்டை காலனித்துவத்துக்குள்ள உட்படுத்தினாங்க. இந்த புதிய ஒரு வகை காலனித்துவத்தை இந்த நூலால் இந்த எழுத்தாளர் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அதாவது முக்கியமா நாங்க சொல்றோம் பிளாஸ்டிக் போத்தல்கள், இன்றும் வந்திருக்குமோ தெரியாது, பிளாஸ்டிக் போத்தல்கள் ஒரு வினாடிக்கு 20,000 பிளாஸ்டிக் போத்தல்கள் சமூகத்துக்கு கழிவாக விடப்படுது. அதே மாதிரி உலகத்துல ரீசைக்கிளிங்க பத்தி நாங்க கழிச்சால் அந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் 9% தான் ரீசைக்கிள் பண்ணப்படுது. அதே மாதிரி 20 மில்லியன் மக்கள் குப்பையாலேயே வாழ்றாங்க. ஆகவே இந்த குப்பை என்று சொல்றது, இந்த கழிவு முகாமித்துவம் என்று சொல்றது, இது மக்களை காலனித்துவத்துக்குள்ள உட்படுத்தி கொண்டிருக்குது. ஆகவே நச்சு காலனித்துவம் என்ற பதாதை சால பொருந்தக்கூடியது. இப்போது நாம் வாழக்கூடிய சமூகத்துல குப்பை பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு தெரியும், எங்களை காலனித்துவத்துக்கு உட்படுத்தின நாடுகளே எங்களை நாட்டுக்கு திரும்பவும் அண்மையில குப்பையை கொண்டு வந்தாங்க. மத்திய சூழல் அதிகார சபை வழக்கு போட்டு எத்தனையோ கண்டெய்னர்ஸ் திருப்பி அனுப்பினாங்க. மற்றது இங்க விவசாயத்தை பத்தி எழுத்தாளர் குறிப்பிடுகின்றார். விவசாயம் என்று சொல்றது காலனித்துவத்துக்கு முன்னுள்ள விவசாயம் எவ்வாறு அமைந்திருந்தது, உண்மையிலே அந்த விவசாயம் பன்முகத்தன்மையுடையதாக இருந்தது. அதே மாதிரி சூழல் நேயம், சூழல் அறநெறிகளை பின்பற்றக்கூடியதாகவும் சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஆனா காலனித்துவத்துக்கு பிற்பட்ட விவசாயம் எவ்வாறு இருந்தது? எங்களை காலனித்துவத்துக்கு உட்படுத்தின அந்த நாடுகள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ, அவங்களோட விருப்பம் என்னவோ அதுதான் எங்களோட நாட்டுல விவசாயத்துக்கு உரிய தாவரங்களாக பயிர்களாக தீர்மானிக்கப்பட்டது. இதுல எழுத்தாளர் பக்கம் 52ல குடியேற்ற திட்டங்களை பத்தி கதைக்கிறாங்க. குடியேற்ற திட்டத்துல முக்கியமா கல்லோயா குடியேற்ற திட்டம், அதுல அவர் குறிப்பிட்டார் அந்த காலத்துல காணப்பட்ட அந்த பட்ஜெட், அந்த பாதீட்டுல 87% குடியேற்ற திட்டம், 87% பட்ஜெட் இந்த திட்டத்துக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக திட்டங்களோட நோக்கங்கள் பிழையாகும் பொழுது அந்த திட்டம் எப்பவுமே பிழையான முடிவை தான் எங்களுக்கு தரும். அதாவது இதுல FSR ரிப்போர்ட் செய்யப்படவே இல்லை, feasibility ஸ்டடி ரிப்போர்ட், நாங்கள் சாத்திய கூற்று அறிக்கை என்று சொல்கின்றோம். அதே மாதிரி இந்த துறைமுகத்துல இந்த செயற்திட்டத்துக்காக வந்திறங்கப்படக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் யாராலையும் பரீட்சிக்கப்படவே இல்லை, எந்த அரசு உறுப்பினரும் பரீட்சிக்கப்படவே இல்லை. ஆகவே இவ்வாறான விடயங்களை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் கடைசியில் அந்த விவசாயிகளுக்கு தந்த வாழ்க்கை வழிமுறைகளை சரியான முறையில கட்டமைத்துக் கொள்ள இயலாமல் போகுது. அந்த விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க விபச்சாரத்துல கூட ஈடுபடுறாங்க. அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுக்கு அவங்க உட்பட்டாங்கன்னு சொல்லி இந்த எழுத்தாளர் குறிப்பிடுறாரு. அதே மாதிரிதான் எங்களோட அனல் மின்சாரம், இப்பொழுது உள்ள அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர் இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பொழுது உள்ள எங்களோட பிரதி அமைச்சர் குறிப்பிடுறாரு, நுரைச்சோலை அனல் மின்சாரம் அமைந்திருக்கின்ற இடம் பிழையான இடம், சைட் செலக்ஷன் கிரைட்டீரியா பிழை என்று சொல்றாங்க. என்னன்னா இந்த அனல் மின்சாரத்துக்கு நிலக்கரி கொண்டு வர வேணுமான காலம் செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டும்தான்.
ஏனைய காலங்களை கொண்டு வரையில இந்த புத்தளம் அனல் மின்சாரத்துல உள்ள காலநிலை, அது அமைந்துள்ள இடம், புவித்தோற்ற அமைப்பு, அந்த வாரான காரணங்களால இந்த இதுக்கு செப்டம்பர் முதல் ஏப்ரல் வரைக்கும் மட்டும்தான் கொண்டு வரலாம் என்று சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆகவே சைட் செலெக்ஷன் கிரைட்டீரியா பிழைன்னு இப்பதான் சொல்றாங்க. இப்ப அருவக்காடும் நாங்க சொல்றோம் சைட் செலெக்ஷன் கிரைட்டீரியா பிழைன்னு, ஆனா இல்ல அங்கதான் செய்யணும் என்றுதான் இந்த வரைக்கும் கருத்துக்கள் ஈக்குது. முக்கியமா மினிஸ்ட்ரி ஆஃப் மகவெளி அமைச்சு அவங்க ஒரு ஆய்வு செய்யறாங்க. மினமாட்டா இனிஷியல் அசஸ்மெண்ட் ஆய்வு செய்யறாங்க. எங்களை வச்சுத்தான் புத்தளத்து மக்கள், நுரைச்சோள கல்பிட்டி மக்கள். மினமாட்டானால் தெரியும் உங்களுக்கு. மினமாட்டான்னு சொல்றது எங்களுக்கு ஒரு தண்ணீர் கிளாஸ கூட தூக்க இல்லாம போகக்கூடிய, எங்கட எலும்புகள் வலுவிளக்க செய்யக்கூடிய அந்த நோய் தான் மினமாட்டா. மினமாட்டா கூடிய ஆய்வு கூட எங்கட மாவட்டத்துல செய்யப்பட்டிருக்குது. அப்ப அந்த ஆய்வுல சொல்றாங்க, முக்கியமாக எங்கட இஎஸ்பி, எங்கட ஃபிளை ஆஷ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அது நல்ல முறையில வெளியேறக்கூடிய புகைகளை பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி வெளியனுப்பக்கூடிய இந்த இஎஸ்பி ஒழுங்கான முறையில வேலை செஞ்சிருந்தால் அனல் மின்சாரத்துல இருந்து வருடாந்தம் 11-12 கிலோ தான் இந்த ஃபிளை ஆஷ் வெளியாகணும் என்று சொல்ற நேரத்துல வெளியாகக்கூடிய அளவு தற்பொழுது கணிப்பிடப்பட்டது 580 கிலோகிராம். பாரிய வித்தியாசம். நான் நினைக்க இது என்னை விட எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஆடியன்ஸ்ல இருக்கிறீங்க. அதே மாதிரி 2 முக்கியமான ஆய்வுகள், இதை நாங்க சொல்லத்தான் வேணும், சிலருக்கு ரெப்படிஷன் ஆகிக்கலாம். அனல் மின்சாரம் உங்களுக்கு நல்லமில்ல என்ற ப்ரூவ் பண்ணக்கூடிய 2 முக்கியமான ஆய்வுகள் எங்களோட கையில இருக்குது. ஒன்று 18 முதல் 45 வயது வரைக்கும் பிள்ளைகள் பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களை, பெண்களை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட ஆய்வு. அந்த ஆய்வில் அந்த பெண்களோட தலைமுடி வேரோட பிடுங்கி எடுக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது. அந்த தலைமுடியில பொதுவாக எடுத்துக்கொண்டால் முக்கியமா அந்த ஆய்வு மூலம் மெர்க்கரி கண்டமினேஷன், அதாவது இந்த மெர்க்கரி கண்டமினேஷன் 0.58 அதுக்கு கீழே 0.58 ppm பார்ட்டிகல்ஸ் பெர் மில்லியன், அதுக்கு கீழே இருக்கணுமான அந்த மெர்க்கரியோட லெவல் புத்தளத்துல கல்பிட்டியில ஆய்வு செஞ்ச அந்த பெண்களுக்கு இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? 15-16. இந்த மெர்க்கரி லெவல் அதிகரிச்சா வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், எங்கட மூளை, எங்கட நரம்பியல் மண்டலத்துக்கு பிரச்சனை. அதே மாதிரி எங்கட ஞாபக சக்தி, கற்றதுல பிரச்சனைகள், டேமேஜ் டு கிட்னி, லங்ஸ், எங்கட சிறுநீரகம், அதே மாதிரி எங்கட நுரையீரல், எல்லாத்துக்கும் பிரச்சனை தரக்கூடியது மெர்க்கரி கண்டமினேஷன். சிலருக்கு சந்தேகம் எல்லாம் ஏன் அனல் மின்சாரம் தானே முக்கிய காரணம் என்று. அந்த சர்வதேச அளவுல குறிப்பிடப்பட்ட அந்த ஆய்வுல முக்கியமாக அந்த ஆய்வுல குறிப்பிடுறாங்க, சீமெந்து தொழிற்சாலையும் அனல் மின்சாரம் இதுக்கு முக்கிய காரணமா அமையலாம் என்று சொல்லி. உதாரணமா நாங்க என்ன சொன்னாலும் மத்திய சூழல் அதிகார சபை இருக்குது, அவங்க தடை செய்வாங்க, அவங்க பார்த்துக் கொள்வாங்கன்னு சொல்றோம். ஆனா 2018ஆம் ஆண்டுல இந்த அனல் மின்சாரத்துல FDG அது பாதிக்கப்பட்டும் கூட, உடைந்திருந்தும் கூட அனல் மின்சாரத்துக்கான EPL என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது. முக்கியமா நாங்க மதங்களை யோசிக்கலாம், ரன்ஹீர் சார் ஏன் நோபலைல வச்சுக்கிறாங்கன்னு யோசிக்கலாம். முக்கியமாக எல்லா மதங்களும் மாதிரி இஸ்லாம் மார்க்கத்துல கூட நபியவங்க வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சர் ப்ரொடெக்ஷன் ரிசர்வ் என்ற நபியவங்க கூட உருவாக்கிக்கிறாங்க அந்த காலத்துல. அது அல் நாக்கி என்று அழைக்கப்பட்டு, அதே மாதிரி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு மரங்கள் பாதுகாக்கப்படுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஜோன் ஒன்று அவங்க உருவாக்கி அங்க யாருக்கும் மரம் வெட்டுறதுக்கு எந்த அனுமதியுமே அவங்க கொடுக்க இல்லை. அப்ப அவ்வாறான ஒரு நேரத்துல நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல ஒரு ரெஃபரன்சிங் சிஸ்டம் ஒன்று இருந்திருந்தால் நல்லா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அதை விடவும் மேலாக என்ற விமர்சனம் என்னென்றால் புத்தளம் இதுல உள்வாங்கப்பட இல்லை. நான் நினைக்க சிலர் அதுக்கான விட வச்சிருப்பீங்க. ஆனா புத்தளத்துல முக்கியமான 3 பிரச்சனைகள் இருக்குது. வந்து கொண்டிருக்கின்ற 2 பிரச்சனைகள், ஏற்கனவே எங்களை நோக்கி வர இருக்கின்ற ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைகள். இதுவும் உள்ளடக்கப்பட்டிருந்தால் மிகவும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் நினைக்க நூலாசிரியர் இதை புத்தளம் மக்களோட கையில தந்துட்டு போயிருக்கிறாரு. புத்தள மக்களோட தலையில பெரியோர் பொறுப்பு சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 3ஐயும் உள்ளடக்கின புத்தகம் மறுபதிப்பு நீங்களே இனி செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இங்கே இருக்குது. இந்த புத்தகம் உண்மையில வழிகாட்டல் தான்.
அதே மாதிரி இந்த புத்தகத்துல இவங்க வழக்குகள் பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களும் அதுக்கு என்னென்ன வழக்கு போட்டிக்கிறாங்க, அந்த வழக்குல என்ன முடிவெடுத்து தந்திக்கிறாங்க. இது ஒரே ஒரு இடத்துல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா இல்ல அந்த வழக்கு எஃப்ஆர்ஆ என்ற கிளாரிபிகேஷன் இல்ல. அதையும் கொஞ்சம் போட்டியதால் இன்னும் நல்லா இந்திக்கும். மகவெளி அபிவிருத்தி திட்டத்தை கூட இந்த நூலாளர் எழுத்தாளர் தொட்டு செல்கின்றார். அவர் சொல்றாரு மகவெளி அபிவிருத்தி திட்டம் கூட அமெரிக்கால உள்ள டென்னசி மாநிலம் அங்க உள்ள திட்டத்தை பார்த்து தான் நீங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள நிலத்தோற்றம் சமத்தர. மகவெளி அப்படியா இல்ல. ஆனா அதுவும் இதுவும் ஆகவே மெச்சாக இல்ல. ஆதாரத்தை 1979 ஆண்டு 590 ஹெக்டேர் நெல்லும் 1560 ஆண்டு 1979 ஆண்டில் 590 ஹெக்டேர் நெல்லும் 1560 ஹெக்டேர் தென்னை நிலமும் வெள்ளத்துல மூழ்கிக்குது. அதே மாதிரி விக்டோரியா டேமை பத்தி கதைக்கிறாங்க. விக்டோரியா டேமுக்கு உண்மையிலேயே ஃபண்ட் பண்ணினது பிரிட்டன். அதுல ஒரு முக்கியமான ஒரு நாளிதழோட நியூ சயின்டிஸ்ட் சொல்ற மேகசின்ல குறிப்பிடுறாங்க விக்டோரியாவுக்கு பிரிட்டன் ஃபண்ட் பண்ணின முக்கியமான காரணம் செஞ்சு பாக்குறதுக்கு இங்க சக்சஸ் ஆயினால் ஏனைய உலக நாடுகளை செய்யலாம் என்ற அந்த நோக்கத்துல தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆகவே நாங்க லெபார்டரி ரைட்ஸ் ஸ்ரீலங்கா இந்த மகவெளி அபிவிருத்தி திட்டத்துல. அது மாதிரி கொத்மலை அவர் தொட்டு செல்றாரு. மேல் கொத்மலை எடுத்துக்கொண்டால் அதுலயும் 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போராட்டக்காரர்கள். அதனால் அதுலயும் பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. EIA ரிப்போர்ட் நிராகரிக்கப்பட்டிருக்குது மேல் கொத்மலை திட்டத்துக்கு. EIA ரிப்போர்ட் நிராகரிக்கப்பட்ட பின்னரும் கூட மத்திய சூழல் அதிகார சபை திரும்ப EIA ரிப்போர்ட் அமெண்ட்மெண்டோட ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் எங்களுக்கு சூழலை விட மின்சாரம் தான் முக்கியம் என்று சொல்லி. அதே மாதிரி சுன்னாகம் கேஸ் அவங்க அதுல வெற்றி பெற்றிக்கிறாங்க. எஃப்ஆர் ஃபைல் பண்ணி எழுத்தாளர் அதை கட்டாயமா சொல்றாரு. சுன்னாகம் கேஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டு 10 வருடங்களின் பின்னர் தான் அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்குது. அதுவும் நிரந்தரமான தீர்வு அல்ல. ஆகவே பசுமை என்று சொல்றது உண்மையிலேயே அது ஆபத்துலதான் நிக்குது, பேரபாயத்துல இருக்குது. அபிவிருத்தி திட்டங்கள் இதுக்கு முக்கியமான பங்களிப்பு செய்யறது என்றைத்தான் அவரோட முடிவாக இருக்குது. ஆகவே நான் நேரம் போதாது, நிறைய கதைக்கு தீக்குது, நிறைய தயாராகி வந்திருக்கிறேன். ஆனா நேரம் போதாது. கடைசியா சீஃப் சியாட்டல் சொல்றதோட நான் முடிக்கிறேன். அவர் சொல்றாரு when the last tree is died, last river has been poisoned, last fish has been caught, will be realized that we cannot eat money. எங்களுக்கு காசு மரங்கள் அழிந்த பிறகு, கடைசி மீன் பிடிக்கப்பட்ட பிறகு, கடைசி மரம் வெட்டப்பட்ட பிறகு தான் நாங்க உணர்வோம் பணத்தை எங்களால சாப்பிட முடியாதுன்னு சொல்லி. உண்மையிலே எலினாவுக்கு நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முக்கியமான ஒரு புத்தகம். இது விமர்சிக்கிறதுக்கு 20 நிமிஷம் போதாது. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த நூலை புத்தகத்தில் இடம்பெறுகின்ற சூழலியல் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு விமர்சனம் செய்து விடைபெற்று சென்றவர் சகோதரி நசிஹா ஹிஸ்மி அவர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர், கொழும்பு பல்கலைக்கழகம். அதே போல இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கான ஆணையாளர்களுள் ஒருவர். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையாக புரட்சிகள் என்று ஆரம்பித்து கைத்தொழில் புரட்சி, பசுமை புரட்சி, இது ஒரு வெற்றியை மட்டும் நோக்கமாக கொண்டு அந்த புரட்சியை மேற்கொள்கின்ற பொழுது இடம்பெறுகின்ற மிகப்பெரிய பாரதூரங்கள், உலகில் வியாபித்திருக்கின்ற அனைத்து துறைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இன்டகிரேட்டட் நாலேஜ் ஷேரிங் அல்லது ஒரு டயலாக், அதற்கான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ஒரு துறையோடு ஒரு அவுட்புட்டை மட்டும், அவுட்கமை பற்றி யோசிக்காமல் செய்யப்படுகின்ற செயற்பாடுகளின் விளைவுதான் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதூரங்கள், இந்த பேரபாயங்கள். பசுமை முதலாளித்துவத்தின் கையில் கிடைத்த பிறகு ஏற்பட்ட பேரபாயமா இது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த நூல் பற்றிய மற்றொரு விமர்சன பார்வையை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் புத்தளம் மாவட்டத்திற்கான மாவட்ட பிரதி பணிப்பாளர் எஸ் தனபாலசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். கண்ணியமிக்க உலமாக்களே, வணக்கத்துக்குரிய அருட்சகோதரி அவர்களே, புத்தளத்தில் பில்லர்ஸ் அமைப்பை இளமை துடிப்புடன் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்ற எமது புத்தளம் வலய கல்வி மணிமனையின் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய
செட்டே சன்னீர் அவர்களே, புத்தளம் மாவட்டத்தின் கல்வி வலயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு வருகை தந்திருக்கின்ற கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள், மதிப்புக்குரிய அதிபர்கள், சூழலியல் ஆய்வாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஆசிரியர்கள், வாசக பெருவுள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது சாந்தியும் சமாதானமும் நிறைந்த பொழுதாக மலர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். எமது எனக்கு முன்னால் இங்கு பேசிய சூழலியலாளர் ஜனாபா மசீஹா இஸ்மி அவர்கள் சுற்றுச்சூழல் பார்வையில் இந்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கின்றன, புத்தளம் மாவட்டத்தின் பெருங்குடி மக்களுக்கும் இந்த புத்தகத்துக்கும் இடையிலான இடைவெட்டு நேரடி தொடர்பு என்ன என்பது தொடர்பாக உங்களோடு ஒரு 20-25 நிமிட காலத்தில் மிகவும் ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்து சென்றார். அது மாத்திரமல்ல, உங்கள் மின் சில கேள்விகளையும் அதற்குரிய விடைகளை நீங்கள் தேட வேண்டும் என்பதையும் விட்டு சென்றுள்ளார். எனவே அவருக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஞாலசீர்த்தி மீ இளங்கோ தெய்வேந்திரன் அவர்கள் நோர்வே பல்கலைக்கழகத்தில் ஒஸ்லோ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அரசியல் புவியியலாளர் என்ற வகையில் தன்னை நிலைநிறுத்தி எழுனா பதிப்பகத்தினூடாக இலங்கையின் சூழலியல் தொடர்பான பேசப்படாத பக்கங்களை ஆவணப்படுத்தி எழுத்துருவாக்கி ஒரு கட்டுக்கோப்புக்குள் வடிவமைத்து புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார். அதனுடைய உள்ளடக்கங்கள் எவ்வளவு கனதியானவை, அவை ஏன் புத்தகத்தில் பேசப்பட வேண்டும் என்பது தொடர்பாக மதிப்புக்குரிய சன்னீர் அவர்கள் என்னுடன் பேசிய போது இந்த நூல் தொடர்பான ஒரு ஆய்வினை செய்து தர முடியுமா என்று கேட்டார். அதற்கும் என்னுடைய நன்றிகள், எனக்கு இந்த இடத்தில் இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக. ஞாலசீர்த்தி 12 கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு அட்டைப்படம் வடிவமைத்தவர் ரவீந்திரன் கருப்பையா. அணிந்துரை வழங்கியிருப்பவர் சட்டத்தரணி NK அசோக்பரன் அவர்கள். அந்த அட்டைப்படத்தை உங்கள் முன் நசிஹா அவர்கள் உங்களுடைய பார்வைக்கு காட்சிப்படுத்தினார். சகல இயற்கை அனர்த்தங்கள், சூழலியல் பாதிப்புகளுக்குரிய போராட்டங்கள், அதை வென்றெடுப்பதற்கு போராட்டங்களே தீர்வாக அமையும் என்ற அடிப்படையிலும் அவருடைய 12 கட்டுரைகளினுடைய சாராம்சத்தை குறியீடாக அந்த அட்டைப்படத்தில் காட்டியிருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த 12 கட்டுரைகளும் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், அந்த 12 கட்டுரைகள் சொல்ல வருகின்ற விடயங்களை குறியீடாக அந்த அட்டைப்படம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஒரு முறை மீள் பார்வை அல்லது மீள் ஞாபகப்படுத்துங்கள். இது அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம். அணிந்துரை வழங்கிய அசோக்பரன் அவர்கள் பசுமையின் பெயரால் இந்த உலகத்தில் என்ன விற்கப்படுகின்றன, பசுமையின் பின்னால் தொடர் பதாதைகளாக நாங்கள் பேசுகின்ற பேண்தகு அபிவிருத்தி, சுற்றுச்சூழலியல் பாதுகாப்பு, பசுமை போன்ற விடயங்கள் யாரினுடைய தேவை கருதி விற்கப்படுகின்றன, அதன் பின்னால் இருக்கின்ற செலவினை யார் சுமக்கின்றார்கள், அதனுடைய பயனை யார் அடைகின்றார்கள் என்று இந்த நூலுக்கு அணிந்துரையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுரை கூறுகின்ற மீனிலங்கோ அவர்கள் எண்ணுரை என்பதை இயற்கையை கொண்டாடுதல்
என்று அவர் ஆரம்பித்திருக்கின்றார். இந்த 12 கட்டுரைகளில் முதலாவது கட்டுரை பசுமை என்ற எண்ணக்கரு நல்லுணர்வா கொடும் கனவா என்று தலைப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒவ்வொரு தலைப்புகளுமே மிகவும் வித்தியாசமானவை. பசுமை என்கின்ற எண்ணக்கரு, நல்லுணர்வா கொடுங்கனவா. இரண்டாவது இலங்கையில் சூழலியல், இலங்கையின் சுற்றுச்சூழலியல் சில அறிமுக குறிப்புகள், சில ஆய்வுகளை உள்ளடக்கி சொல்லி இருக்கின்றது. சுதந்திர இலங்கையின் குடியேற்ற திட்டம், முதலாவதாக கல்லோயா குடியேற்ற திட்டத்தை பற்றி அவர் பேசுகின்றார். மகாபலி அபிவிருத்தி திட்டம், சில பேசப்படாத பக்கங்கள். இலங்கையின் நீர் மின்சாரம், தன்னிறைவின் விலை, நீல புரட்சி, வளங்களை காவு கொடுத்தல், மேல் கொத்மலை திட்டம், தேச நலனா இயற்கை வளமா, சம்பூர் அனல் மின் நிலையம், மக்கள் போராடிய பொழுதுகள், சுண்ணாகம் நிலத்தடி நீர் குடிக்கலாமா கூடாதா, எக்ஸ்பிரஸ் பேர்ல் பேரிடரின் ஒரு துளி, சூழலியல் சுற்றுலா, நல்லெண்ணத்தை காசாக்கல், வளமான பசுமை தாயகம், எதிர்காலமும் சவால்களும் என்று அவருடைய இந்த நூல் 12 கட்டுரைகளை உள்ளடக்கி வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த ஒவ்வொரு தலைப்புகளையும் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த கட்டுரைகள் ஒன்றோடு ஒன்று இடைவினை தொடர்புடையவை. ஒரு கட்டுரையில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் மறு கட்டுரையில் சான்றுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது பசுமை என்ற எண்ணக்கரு நல்லுணர்வா கொடுங்கனவா என்கின்ற இந்த கட்டுரையில் இன்று நாங்கள் உலகில் அதிகமாக பேசுகின்ற சொல் பசுமை. பொருளாதார நோக்கில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்களினதும் சேவைகளினடையும் இறுதி நோக்கம் நுகர்வு. ஆகவே நாங்கள் எங்களுடைய பொருளாதார சிந்தனைகளை ஆரம்ப காலகட்டத்துக்கு கொண்டு சென்றால் இயற்கைவாதத்தை தொடர்ந்து வணிகவாதம், வணிகவாதத்தை தொடர்ந்து முதலாளித்துவம். இன்று முதலாளித்துவம், கம்யூனிசம், நவீன பொருளாதாரம், பின்னவீன பொருளாதாரம் என்று மாறி 21ஆம் நூற்றாண்டின் பொருளாதார சிந்தனை கோட்பாடுகள் எடுக்கின்ற வடிவங்கள் மாறி மாறி வருகின்றன. இந்த வடிவங்களினுடைய மாற்றமானது மக்களினுடைய தேவைகளோடு ஒத்ததாக, மக்களினுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கான பொருட்களினுடைய சேவைகளினுடைய வடிவாக்கங்களின் புதுமுகங்களை உலகத்துக்கு காட்டுகின்றனவாக இருக்கின்றன. ஆகவே இது யாருடைய தேவை? பசுமை பற்றி நாங்கள் எப்போது கதைக்கின்றோம்? முதலாளித்துவத்தின் இறுதி கட்டத்தில் பொருட்கள் சேவைகளினுடைய எல்லையற்ற உற்பத்தி, அதனூடாக நடைபெறுகின்ற எல்லையற்ற நுகர்வு, அந்த பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் முழுமையாக அழிவடைந்து சீரழிந்து வருகின்ற நேரம், அதனை தடுப்பதற்கான ஒரு மாயை பிம்பமாக பூகோள வடக்கு நாடுகள், குறிப்பாக மேலைத்தேய நாடுகள் பசுமை என்கின்ற வடிவத்தில் பொருட்களை மீண்டும் சந்தைக்கு கொண்டு வருகின்றன. அதனூடாக ஏற்படுகின்ற சில சுற்றுச்சூழலியல் பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக இந்த பசுமையின் வடிவே உருவாக்கப்பட்ட பொருட்களை சேவைகளையும் மக்கள் மத்தியில் விற்கின்ற ஒரு பெரிய சந்தையை உருவாக்கி இருப்பதை மீலரங்கோ அவர்கள் எதிர்காலத்தில் மிகவும் ஆபத்து நிறைந்தது என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்று கேட்டால் புதிய பொருளியல் சிந்தனையில் பசுமையின் ஊடாக அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நீங்கள் எல்லையற்ற நுகர்வை மேற்கொள்ளலாம், உங்களுடைய நுகர்வு எல்லையற்றதாக இருக்கும்.
அவை மீள் சுழற்சிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதிலிருந்து வருகின்ற ஏனைய கழிவுகள் மீள் சுழற்சிக்கு உட்பட்டதாக இருக்கின்ற போது உங்களினுடைய எல்லையற்ற நுகர்வு சுற்றுச்சூழலியலில் எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதனூடாக நாங்கள் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியை பசுமையினூடாக எட்ட முடியும் என்று சொல்லப்பட்ட உலகினுடைய முதலாளித்துவத்தினுடைய இன்றைய சிந்தனைக்கு ஒரு மாறுபட்ட கருத்தை, விமர்சனத்தை மீனிலங்கோ அவர்கள் இந்த பசுமை என்ப நல்லுணர்வா கொடுங்கனவா என்ற கட்டுரையின் மூலம் சொல்லி இருக்கின்றார். அவர் சொல்லிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், நிறைய சகோதரி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ரீயூஸ் மீள் பாவனை பசுமையினுடைய ஒரு வடிவம் என்கப்படுகின்றது. அவர் அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்லி இருக்கின்றார். நட்சத்திர ஹோட்டல்களில் நாங்கள் பயன்படுத்துகின்ற துவாயை மீண்டும் பயன்படுத்துங்கள், ஒரு துவாயை மீண்டும் மீண்டும் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் அந்த துவாயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் பசுமைக்கு எதிரானவர்களாக கருதப்படுகின்றோம், பசுமை விரோதிகளாக கருதப்படுகின்றோம். ஆகவே இதன் மூலம் யார் நன்மை அடைவது? குறித்த ஹோட்டல் முதலீட்டாளர்கள் மின்சார செலவு அவர்களுக்கு குறைகின்றது, லாண்டரி செலவு குறைகின்றது. ஆகவே இந்த பசுமையை பாதுகாத்தல் அல்லது இயற்கையை பாதுகாப்பது என்பது, இயற்கை வளங்களையும் இயற்கையையும் பாதுகாப்பது என்பது தனிப்பட்ட பொதுமக்களினுடைய முற்றுமுழுதான வகிபாகமே தவிர இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கங்களோ அல்லது பொறுப்பு கூற வேண்டிய தனிநபர்களோ தங்களினுடைய வகிபாகத்திலும் பொறுப்பிலும் இருந்து விலகி பொதுமக்களின் மேல் இந்த பசுமை என்கின்ற புரட்சி மூலம் உருவாக்கப்படுகின்ற கவர்ச்சிகரமான விற்பனை பண்டங்களை மக்கள் மீது சுமத்தி ஒரு குறிப்பிட்ட சாரார் இதன் மூலம் நன்மை அடைவதாக இவர் சொல்லுகின்றார். உங்களுக்கு தெரியும், சந்தையில் பேரம் பேசுகின்ற சக்திகள் ரெண்டு, ஒன்று விற்பனையாளர், இன்னொன்று வாங்குபவர், வாடிக்கையாளர். ஆகவே இந்த சந்தை சக்திகள் செய்கின்ற இரண்டு விளைவுகளை, முதலாவது மக்களை ஏமாற்றுவதனூடாக பல்கி பெருகிய லாபத்தை தொடர்ச்சியாக பெறுவதற்கான வாய்ப்பை உலகத்தின் முதலாளித்துவத்தின் நவீன பார்வையில் சில முக்கியமான பன்னாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கின்ற வேலையை இந்த பசுமை என்கின்ற வார்த்தையின் பின்னால் இருக்கின்ற பண்டங்களும் அதன் பின்னால் இருக்கின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கின்றன என்று தன்னுடைய முதலாவது கட்டுரையை நிறைவு செய்கின்றார் மீனிலங்கோ அவர்கள். இரண்டாவது விடயம், அவர் இதனுடைய சூழலியல் தொடர்பாக சில விடயங்களை சொல்ல வருகின்றார். பண்டைய இலங்கையின் சூழல், அந்த சூழலானது இந்த பசுமையின் காரணமாகவும் அதை தொடர்ந்து இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற விவசாய நடவடிக்கைகளின் காரணமாகவும் எவ்வாறு சிதைவடைகின்றது, அது எவ்வாறான சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது, உயிர் பல்வகமையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பது தொடர்பாக அவர் தன்னுடைய இந்த இரண்டாவது கட்டுரையில் சொல்லுகின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எங்களினுடைய நீர்வள நாகரீகம், இலங்கையினுடைய நீர்வள நாகரிகம் இயற்கையோடு இணைந்த நீர்வள நாகரிகம். எங்களுடைய வரலாற்று பார்வையில இலங்கையினுடைய புவியியலுடைய அமைப்பினையும் தட்பவெட்ப அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு பண்டைய கால இலங்கையர்கள் விவசாயத்திற்கு ஏற்ற வகையில் நீர்ப்பாசன திட்டங்களை அமைத்திருந்தார்கள். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பண்டைய கால இலங்கையினுடைய விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததோடு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படாத வகையிலும் உயிர் பல்வகமையை கெடுக்காத வகையிலும்
சிறப்பாக அமைந்திருந்தன என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நன்கு அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த குளங்கோரமாக நிழல் தருகின்ற மரங்கள் மாத்திரமல்ல, நீரை குளிர்ச்சிப்படுத்தும் மரங்களைத்தான் அந்த காலத்தில் மன்னர்கள் நாட்டியதாக எங்களுடைய வரலாறு சொல்கிறது. கூடுதலாக இந்த குளக்கரைகளில் இலுப்பை மரங்களை நடுவதனுடைய பிரதானமான நோக்கம், இந்த இலுப்பை மரத்தினுடைய பழங்களை சாப்பிடுவதற்காக வௌவால் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு அதிலிருந்து விடப்படுகின்ற எச்சங்கள் இந்த தண்ணீரில் இருக்கின்ற நைட்ரசனோடு கலந்து அவை வயல் நிலங்களுக்கு செல்லுகின்ற போது உரமாக மாறுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காலத்தில் எங்களினுடைய ஆட்சியாளர்கள் இயற்கையை எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் என்றும், இன்று நவீன விவசாயத்தினுடைய பசுமை புரட்சி, குறிப்பாக இலங்கையினுடைய காலனித்துவத்தை பின்தொடர்ந்து வந்த சுதந்திரத்துக்கு பின்னரான காலம் இலங்கையின் சுற்றுச்சூழலியலில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறு ஏற்படுத்திய விளைவுகள் நீர்ப்பாசன துறையில் இலங்கையின் நீர்வளத்தை எவ்வாறு பாதித்தன என்பதை தன்னுடைய 3வது கட்டுரையான இலங்கையின் குடியேற்ற திட்டங்களில் கல்லோயா திட்டத்தை அவர் முன்வைக்கின்றார். கல்லோயா திட்டம் என்பது இலங்கையின் இயற்கை நீர்வள நாகரீகத்தை விடுத்து மனிதன் செயற்கையாக நீர்வள அபிவிருத்தி ஒன்றை மேற்கொண்டதனூடாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய அபாயம் இந்த நூலில் மீனிலங்கோ அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். இலங்கையினுடைய மிக முக்கியமான குடியேற்ற திட்டம் கல்லோயா குடியேற்ற திட்டம். இந்த திட்டம் கௌரவ டி.எஸ். சேனாநாயக்க அவர்களை தேசபிதா என்று அழைக்க வைத்தது. இந்த திட்டத்தின் பிரதானமான நோக்கம் இலங்கையின் விவசாயத்தை விருத்தி செய்வது, குறிப்பாக இலங்கையினுடைய தன்னிறைவு விவசாயத்தை விருத்தி செய்வது என்று சொன்னாலும், இதன் பின்னணியில் சிங்கள தேசியவாதம் மறைக்கப்பட்டிருந்தது. பேரினவாத குடியேற்றத்தை தமிழ் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழுகின்ற அம்பாறை மாவட்டத்தில் நாட்டினுடைய அபிவிருத்தி என்ற பெயரில் ஊடுருவ செய்த ஒரு விளைவாக இன்று மீனிலங்கோ மாத்திரமல்ல, இந்த திட்டத்தினுடைய வெற்றியை ஆய்வு செய்கின்ற சகல ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மீனிலங்கோ அவர்கள் 3 கட்டுரைகளை முன்வைத்திருக்கின்றார், 3 வினாக்களை முன்வைக்கின்றார். ஒன்று, இந்த திட்டத்தினூடான பௌதீக மாற்றங்கள் எவை, சூழலியல் பாதிப்புகள் எவை, இந்த திட்டம் எதிர்பார்த்த பொருளாதார நலனை தந்ததா என்று 3 வினாக்களை இந்த கட்டுரையினூடாக அவர் கொடுத்திருக்கின்றார். இவை 3க்கும் உரிய விடை இதை வாசிக்கின்ற போது இல்லை என்கின்ற பதில் எங்களுக்கு திட்ட தெளிவாக கிடைக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். கல்லோயா குடியேற்ற திட்டத்தில் ஒரு சமூகம் ஒரு இடத்திலிருந்து அப்படியே பெயர்க்கப்பட்டு அல்லது வேரோடு பிடுங்கப்பட்டு, குறிப்பாக மலையகத்தில் கண்டி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் பிடுங்கப்பட்டு கல்லோயா அபிவிருத்தி திட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் குடியேற்றப்படுகிறார்கள். பேராசிரியர் வில்பர்ட் ஜெயசூரிய அவர்கள் இந்த குடியேற்றத்தை இப்படி சொல்கிறார்: தங்கள் வாழ்விடத்தில் இருந்து பெயர்க்கப்பட்ட இந்த சமூகம் புத்தம் புதிய சூழலில் வாழ்வதற்கு சிரமப்பட்டனர். பொருளாதார நெருக்கடியின் விளைவால் பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதன் முதல் 2 கிராமங்கள், ஆரம்பத்தில் குடியேற்றப்பட்ட 2 கிராமங்கள் பாலியல் நோய்களின் பாதிப்புகள் நிறைந்த 2 கிராமங்களாக உருமாறின. ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இறுதியில் ஒரு சமூகத்தை எங்கே கொண்டு சென்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். எங்களுக்கு தெரியும் மகாவலி அபிவிருத்தி திட்டம். ஆரம்பத்தில் மகாவலி அபிவிருத்தி திட்டம், பின்னர் துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம். யாருக்காக மகாவலி அபிவிருத்தி திட்டம் துரிதப்படுத்தப்பட்டது?
உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய சில தேவைகளை நிறைவு செய்வதற்காக வெறும் 5 ஆண்டிற்குள் ஜாமினி திசாநாயக்க அவர்களுக்கு விசேடமாக இந்த அமைச்சு வழங்கப்பட்டு துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் நிறைவு செய்யப்பட்டது. துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய பெறுபேறுகள் இன்றைக்கு இடம்பெறுகின்ற மண் சரிவும் மண் அரிப்புகளும், குடிநீர் மாசடைவு, மனிதனுக்கும் யானைக்கும் இடையிலான சண்டை, விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற நாட்பட்ட சுகாதார சிறுநீரக பிரச்சனைகள் என்று இந்த கட்டுரையில் அவர் இந்த திட்டம் முற்று முழுதாக தோல்வி, இது அமெரிக்காவினுடைய டென்னசி மாகாணத்தில் பரிந்துரைக்கப்பட்ட அதே திட்டத்தை இங்கு அப்படியே நடைமுறைப்படுத்த பார்க்கின்றார். அடுத்தது நீர் மின்சாரம், தன்னிறைவின் விலை. எங்களுக்கு தெரியும், புதுப்பிக்கத்தக்க சக்தி தான் நீர் மின்சாரம். மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய 4 நீர்த்தேக்கங்கள் நீர் மின்சாரத்துக்காக வேண்டியே செய்யப்பட்டன. சில மேலைத்தேய நாடுகளினுடைய ஆய்வு கூடமாக இலங்கை பயன்படுத்தப்பட்டது. மேலைத்தேய நாடுகளின் ஆய்வு கூடமாக இலங்கை பயன்படுத்தப்பட்டதனுடைய விளைவுதான் இலங்கையில் நீர் மின்சாரத்தினுடைய அமைப்பு, அதனுடைய தொடக்கம். இருப்பினும் அது நல்லதொரு திட்டம். ஆனால் இலங்கையில் உரிய வகையில் திட்டமிடப்படாததால், உரிய செலவு நன்மை ஆய்வுகளின் அடிப்படையில் உரிய இடங்களில் மேற்கொள்ளப்படாமையினால் அது சூழல் சார்ந்த தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். நீல புரட்சி என்பது கடல்சால் உயிரின உற்பத்தியை அதிகரித்தல். இலங்கை நாட்டு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. ஆகவே இலங்கையினுடைய புரத உற்பத்தியில் கடல் உணவுகளினுடைய பங்கு அதிகம். இலங்கையினுடைய விலங்கு புரதங்களில் 50% கடல் உணவுகளில் இருந்து பெறப்படுகின்றது. ஆகவே தொடர்ச்சியான எல்லையற்ற மீன்பிடி கடல் வளங்களை அளிக்கின்ற போது, கடல் வளங்களுக்கு பதிலாக நாட்டினுள் மீன் வளர்ப்பு, நீர்வாழ் ஈரின உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக பூகோள வடக்கு நாட்டினர் எமக்கு அறிமுகப்படுத்திய திட்டம் இந்த நீல புரட்சி. நீல புரட்சியினுடைய இறுதி விளைவு எமது சொந்த வளங்களை நாங்கள் காவு கொடுத்திருக்கின்றோம். புத்தள மாவட்டத்தினுடைய ஆனை விழுந்தான் தொடக்கம் எங்களினுடைய இந்த கரைத்தீவு வரையான பிரதேசங்களின் கடலோர கண்டல் தாவரங்கள், அது சார்ந்த இயற்கை வளங்கள், உயிர் பல்வகமை முற்றுமுழுதாக சூறையாடப்பட்டிருக்கின்றமை உங்களுக்கு தெரியும். நிலத்தடி நீர் உவர் நீர் ஆகி இருக்கின்றது. எங்களுடைய நெல் வயல்கள் உப்பு வயல்களாக மாறி இருப்பதனுடைய விளைவு இந்த நீல புரட்சியினுடைய வளங்கள் காவு கொடுக்கப்பட்டது. சம்பூர் அனல் மின் நிலையம் பற்றி சொல்கின்றார். சம்பூர் அனல் மின் நிலையம் இலங்கையினுடைய வரலாற்றில் வெற்றி பெற்ற, மக்கள் போராட்டம் வெற்றி பெற்ற ஒரு அம்சம். இருப்பினும் அந்த பிரதேசம் இன்னும் உயர் பாதுகாப்பு வலயமாகவே இருக்கின்றது. மக்கள் குடியேற்றத்துக்குரிய பிரதேசமாக இன்னும் இல்லை. இருப்பினும் சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைப்பதை அரசாங்கம் வாபஸ் வாங்கி இருக்கின்றது. இன மத மொழி கடந்து மக்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டம் வெற்றி அடைந்தமைக்கான ஒரு சான்றாக இங்கே அதை பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரம் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் ஏற்படுத்திய பாதிப்புகள் தொடர்பில் மீனிலங்கோ ஒரு கட்டுரையை எழுதாமை இந்த புத்தகத்தில் அது தொடர்பிலான ஒரு ஆய்வு நுரைச்சோலை என்ற பெயரில் இல்லாமை இந்த புத்தகத்துக்குரிய ஒரு சிறிய குறைவாக நான் பார்க்கின்றேன். அது இருந்திருந்தால் இந்த புத்தகம் இந்த இலங்கையில் ஏற்பட்ட சூழலியல் அழிபாடுகள் தொடர்பில் ஒரு முழுமையான நிறைவாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கடலில் கொட்டிய ரசாயனங்கள் எந்த அளவு தூரம் இலங்கை மக்களுக்கு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பேசு பொருளும் 2 வாரங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு புதியதொரு வடிவத்தில் புதிய ஒரு பேசு பொருள் வந்தால் பழைய விடயங்களை அப்படியே மறந்து விடுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்குமே அது நன்றாக பொருந்தும். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கடலில் பற்றி எறிந்த போது அது தொடர்பாக நாங்கள் கதைத்தோம். இன்று எக்ஸ்பிரஸ் பேர்ல் பற்றி யாரும் கதைப்பதில்லை. கதைப்பதல்ல மட்டுமல்ல, அதனுடைய விளைவு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் ரூபாய்களில் இன்னும் மதிப்பிடப்படவே இல்லை. ஆகவே இது ஒரு பெரிய குறைவாக இருக்கின்றது. இறுதியாக அவர் இந்த வளமான பசுமை தாயகம், இலங்கையினுடைய பசுமை தாயகம் என்று இலங்கையை சொல்லுகின்றார். அதனுடைய சாத்தியங்களும் சவால்களும், எதிர்காலத்தில் இதனுடைய
பசுமையை நாங்கள் எப்படி சாத்தியப்படுத்திக் கொள்வது, அது நேரம் நாங்கள் அதற்கு என்ன சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்று சொல்றார். இறுதியிலாக அவர் இதில் போதும் என்பதன் அளவும் வரையறையும் சொல்லப்படாத வரைக்கும், போதும் என்பதனுடைய அளவும் வரையறையும் தனிமனிதன் என்ற வகையில், நுகர்வோன் என்ற வகையில் நாங்கள் சுய மதிப்பீடு செய்யாத வரைக்கும் இந்த பசுமை தாயகத்தினுடைய காப்பும் இருப்பும் கேள்விக்குரியது என்கின்றார். நண்பர் அசோக்பரன் சட்டத்தரணி அவர்கள் இந்த நூல் பற்றி சொன்ன இந்த விடயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். உலகளாவிய பசுமை பொருளாதாரத்தை இந்த நூல் யதார்த்தங்களின் பின்னணியில் இருந்து விசாரணை செய்கின்றது. இந்த நூல் முடிந்த முடிவுகள் அல்ல. இந்த நூலில் இருக்கின்ற கட்டுரைகள் எங்கள் முன் வினாக்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்குரிய விடைகளை தேடுபவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அன்றாட வாழ்க்கையை, குறிப்பாக இலங்கையை எவ்வாறு இவர் சொன்ன இந்த விடயங்கள் பாதித்தன என்பதை பற்றி ஒரு வரைபடமாக உங்கள் முன் கொண்டு வருகின்றது. பேண்தகுநிலை, அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி, இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த சொற்றொடர்களின் பின்னால் என்ன பண்டம் யாருக்காக விற்கப்படுகின்றது, அது மட்டுமல்ல இந்த பண்டத்தின் யார் பயனடைகின்றார்கள், இதனுடைய செலவை யார் சுமக்கின்றார்கள் என்பதை இதில் இருக்கின்ற இந்த 12 கட்டுரைகளும் சுட்டி நிற்கின்றன. நேரம் எங்களுக்கு மிகப்பெரிய வரையறை. ஆகவே பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நூல் ஒரு நாள் முழுக்க ஒவ்வொரு கட்டுரையை தனியாக பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இந்த நூலை வாசித்து இது பேசுகின்ற அந்த கருத்துக்களை உள்வாங்குவதற்கு தூண்டியிருக்கும் என்ற நம்பிக்கையில் புள்ளி விவரவியல் பணிமனையின் மாவட்ட பிரதிபலிப்பாளர் எஸ். தனபாலசிங்கம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாக முதலாளித்துவம் அதனது பண்டமாக மாறியிருக்கின்ற பசுமை, அது இன்று சமூகத்தை எவ்வாறு காவு கொள்கிறது, காவு கொண்டிருக்கிறது என்ற கேள்விகளை முன்வைத்த நூலாசிரியர் முனைவர் ஞாலசீர்த்தி மீனிலங்கோ அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் தர இருக்கிறோம். அதனை வழங்குவதற்காக சகோதரர் ZA ரஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். மிக குறைவான ஒரு நேரம் இருப்பதால் அதனை இந்த கண்டெக்ஸ்ட் எப்படி உண்மையிலேயே திரு ஞாலசீர்த்தி மீனிலங்கோ அவர்கள் இந்த புத்தகத்தில் புத்தளம் எப்படி விடுபட்டது, தனபாலசிங்கம் சார் கேட்டது முக்கியமான ஒரு விஷயம். சில இங்கே கேட்கப்பட்ட சகோதரி நசீஹா அவர்கள் பேசிய சில விஷயங்கள், அதுகளுக்கான விடைகள், அதை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்கிறேன். நான் உண்மையிலே வந்தது அவரோட அறிமுகத்தை செய்யறதுக்காக, அதையும் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் கொழும்பில் பிறந்தார். அதுக்கு பிறகு 83ஆம் ஆண்டு கலவரம் வருது. எனவே கொழும்புலேருந்து அவங்க இடம்பெயர்றாங்க, திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போகிறாங்க. அவங்க யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பம். அவர் தந்தை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அக்கௌண்டனாக இருந்தவர். ஸோ அதுக்கு பிறகு ஒரு ஹதிமுகம் வாழ்க்கை. அதுக்கு பிறகு திரும்ப ஜஃப்னாக்கு போய் சேர்றாங்க, செட்டில் ஆகுறாங்க. 87 லிபரேஷன் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப அவங்க இடம்பெயர்ந்து கொழும்புக்கு வராங்க. வந்து பம்பளப்பிட்டி காலேஜில் தான் அவர் முதலாவது சேர்க்கப்படுறார். அங்கிருந்து படித்து அதுக்கு பிறகு கொழும்பு பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அவரோட பட்டங்கள் மட்டும் நிறைய இருக்குது. நான் அதில் சுருக்கமாக சொல்கிறேன். இறுதியாக நோர்வேல பட்டத்தை எடுக்கிறாரு. எல்லாமாக 6 மாஸ்டர்ஸ் அவர் முடிச்சிருக்கிறாரு. மெடிசனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இந்த குறிப்பிட்ட அந்த இது சம்பந்தமாக 2 முக்கியமான நிறுவனங்கள், 2 முக்கியமான அரசியல், இந்த நாட்டில் உள்ள முக்கியமான இடதுசாரி அரசியல் கட்சிகள் இதில் சம்மந்தப்பட்டது. ஏன்னா வழக்கமாக தெரியும், இலங்கையை ஆண்ட அந்த வழக்கமாக ஆள்ற அந்த மாறி மாறி ஆள்ற நீளமும் பச்சையும் அவங்க எப்பவுமே இப்படி விஷயங்கள்ல முன்வர மாட்டாங்க. இடதுசாரிகள்
காட்டு கத்தெல்லாம் கத்துவாங்க, அது தொடர்ந்து நடக்கிறது. ஆனா அது யார காதலையும் விழாது. சிவப்பு கலரை கண்டாலே ஒதுங்கி போற சமூகங்கள் தான். அப்படித்தான் நாங்க பழக்கப்பட்டிருக்கிறோம். அதுலயும் குறிப்பா அந்த முஸ்லிம் சமூகத்தை பத்தி சொல்லணும். சோ அந்த வகையில 2 அரசியல் கட்சிகள், ஒன்று தோழர் செந்தில்வேல் அவர்களுடைய புதிய ஜனநாயக கட்சி. அந்த கட்சி ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்தது புத்தளத்துக்கு. 100 நாட்கள், சுமார் 100 நாட்கள் புத்தளம் கால்ஃப் ஃபேஸ், எங்கட என்ன கொழம்பு ஃபேஸ்ல நாங்க அந்த இதை வச்சிருந்தோம். அந்த ஒரு ஷெட் ஒன்று அடிச்சு அதுல ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. எனவே அவங்க அந்த வகையில அதை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு நான் காரணமாக இருந்த நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க அந்த ஒருங்கிணைச்ச ஒரு காரணத்தால 2 முக்கியமான அரசியல் கட்சிகள், ஒன்று அது, அடுத்தது இப்ப இருக்கிற எல்லாமே ஜேவிபியில இருந்து பிரிந்த கிளைகள் தான். இடதுசாரி பெரிய ஒரு பாரம்பரியம் உள்ளது. அதெல்லாம் பேச போனா டைம் போதாது, காரணங்கள்லாம் சொன்னா. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, சூழலோட சம்பந்தப்பட்ட காரணங்களும் அதுல இருக்குது. அதுல ஒண்ணுதான் எஃப்எஸ்பி, ஃப்ரண்டியர் சோசியலிஸ்ட் பார்ட்டி, தோழர் உபுது ஜாயகோட அவர்களுடையது. இப்ப இந்த 2 நிறுவனங்களும், இந்த 2 கட்சிகளும் பேசினாங்க எங்களோட. அப்ப இங்க மிக குறைவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அந்த ஊர்ல கிடைச்சிது. ஏன்னா நாங்க ஏற்கனவே சிக்கிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் அனல் மின்சாரம். அதை பத்தி சொல்ல தேவையில்லை. கிட்டத்தட்ட அதை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் அதுல ஈடுபட்டிருக்கிற ஒரு ஆள். ஒரு கோஇன்சிடென்ட், இங்க ஒரு சகோதரி வந்திருக்கிறா, எங்கட ரொமிலா, எங்கட முபாரக் சார சொல்லணும், கட்டா கொண்டு வந்து கொடுப்பார் பேப்பர், அவ தான் டைப் பண்ணி கை உடையும் ஆகுது அப்படி. அப்ப அந்த மாதிரி அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் தான் எங்கட காலஞ்சென்ற பிராங்க் மார்க்கஸ் பெர்னாண்டோ அவர்கள், புத்தளம் சிலாஃபம் மறை மாவட்ட ஆயர். இந்த 2 பேரோட பேரும் இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் உச்சரிக்கப்படணும். நாங்க சொல்லுவோம் துவாக்கள் கபூலாகிற நேரம்னு சொல்லி. அவங்களோட உண்மையிலே அந்த 2 பேருக்காகவும் மனம் இறங்கி மிகவும் பணிவோட நான் இந்த சந்தர்ப்பத்துல துவா செய்து கொள்றேன். அந்த அளவுக்கு அவங்க டிரெக்டாவே சந்திரிகா பண்டார நாயக்காவோட பிரச்சனை பட்டால் அவரு எங்கட மறை மாவட்ட ஆயர். அப்ப அவரோட நிறைய விஷயங்கள் நாங்க இருந்து பக்கத்துல பார்த்தோம். அந்த 2 பேர் ரைட், அது ஒரு பக்கம் வைப்போம். இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த இதை ஒருங்கிணைக்கிறதுல அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல, ஹட்டன், மஸ்கேலியா, அதே மாதிரி மாத்தளை மாவட்டத்துல இருந்து ஒரு 2 பஸ்ஸல் வந்தது, யாழ்ப்பாணத்துல இருந்து 3 பஸ்ஸல், எல்லாமே ஒரு 100 பேருக்கு மேல வந்து புத்தளத்துல ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் அவங்க செஞ்சாங்க. வீதி நாடகங்கள், இதுக்காகத்தான் அதுக்காக காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறையவே அவங்க கஷ்டப்பட்டாங்க. வெரி சாரி டு சே, புத்தள மக்கள் அதை ஒரு தள்ளி நின்று பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதுல பங்கெடுக்கல. அதுல ஒரு அட்லீஸ்ட் இது யார் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுன்னு கூட வந்து கேட்கற அளவுக்கு இல்லை. நாங்க எங்கட கல்ச்சர் அந்த இடத்துல சுட்டி காட்டணும், அந்த அளவு தான் எங்கட கல்ச்சர் இருக்குது இங்க. நான் அதுகளை பேசத்தான் இங்க வந்தேன். உண்மையா நான் எங்கட சார் சொன்ன மாதிரி அவரோட அணிந்துரையை நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன், இங்கே வாசிப்போம்னு சொல்லி. அந்த அளவுக்கு அது வேர்த்தான ஒரு அணிந்துரை. ஆனா இப்ப டைம் இல்லை, நோம்பு துறக்கிற டைம் சரி. எனவே நான் இதை ஒரு ஓப்பனா இந்த சமூகத்துக்கு விடுறேன், தேடி பாருங்க. உண்மையிலே நான் அவரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணது இப்ப உண்மையிலே ஒரு தேவையோட தான் அவரை ஃபாலோ பண்ணேன். நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன். இப்ப நான் புத்தளம் உப்பு உற்பத்தி நலம்புரி சங்கத்துல ஜெனரல் மேனேஜர் ஆகிக்கிறேன். அந்த சிச்சுவேஷன்ல தான் எக்ஸ்பிரஸ் பால் டிசாஸ்டர் நடக்குது. எக்ஸ்பிரஸ் பால் சம்பந்தமா நான் தேடிட்டு போகும்போது ட்விட்டர்ல தான் இவரை காண்றேன். எனவே இந்த 2 அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைச்ச ஒரு சகோதரி, அவட பேரை கட்டாயம் சொல்லணும், மோகன தர்ஷினி. அவக்கு நான் ஃபோன் பண்றேன், இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு சில சர்க்குலர்ஸ் வந்திருக்குது, நான் கடல்ல தான் தண்ணி எடுக்கிறோம் வந்திருக்குது, நான் என்ன நீங்க நேரம் அவரோட பேசுங்கடா. எனவே அந்த கண்டெக்ட்ல தான் இது வந்தது. அதையும் சொல்லணும், எக்ஸ்பிரஸ் பால் சம்பந்தமா மிக டைவர்டட், மிக பல பேரும் பல மாதிரி திருப்பினாங்க, எல்லா அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி. இங்க உள்ள கார்பரேட்ஸ், இங்க உள்ள அரசியல் கட்சிகள். அப்ப அந்த நேரம் அரசாங்கத்தை யார் அரசாங்கம் இருந்ததுன்னு தெரியும். சில விஷயங்கள் எங்க சொல்ல இல்லாது, காட்டமா விமர்சிக்க இல்லாது, அதுக்குள்ள சந்தர்ப்பம் இல்லை இது. ஆனால் அந்த வகையில மிக மோசமாக இலங்கை வழி நடத்தின நேரத்துல, திருப்பின நேரத்துல சரியான கட்டுரைகள் எழுதி அவர் வழிகாட்டினார். ஆனா அதை எந்த அளவு இருந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு விளங்கல. எல்லாத்தையும் இங்க வாழைப்பழம் தான் உறிஞ்சி காட்டணுமே. அப்படி அந்த வகையில தான் எனக்கு அவர ஒரு டவுன் டு எர்த் இன்டெலக்சுவல் அவரு. இப்ப கூட பாருங்க, ட்விட்டர்ல பாருங்க, ஃபேஸ்புக்ல பாருங்க, எல்லா நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ரத்தோட்டையில, அதுல அவரு பங்கு பத்துறாரு. அவரோட புத்தகம் நாளைக்கு ரத்தோட்டையில அந்த புத்தகம் விமர்சிக்கப்படுது. இங்க நாங்க பேசப்பட்ட மாதிரி நாளைக்கு விமர்சிக்கப்படுது. அந்த ஏண்டா
இந்த டிட்வாக்கு இந்த புயலுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அதில் அவர் தலையிடுறாரு, அதில் அவர் தன்ற பங்களிப்பை செலுத்துறாரு. உண்மையிலே ஒரு புத்திஜீவிக்குரிய அவர் ஜியோகிராபிக்கல் என்ன அவரோட சப்ஜெக்ட் வந்து என்ன சார் நான் எழுதிட்டு வந்தேன். எஸ், எக்ஸாக்ட்லி. அப்போ பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி அவரோட துறைக்கு ஏற்ற மிக காத்திரமான ஒரு பங்களிப்பை அவர் முஸ்லிம் சமூகம், தமிழ் சமூகம், சிங்கள சமூகம்னு பார்க்கல, அப்படி அந்த மாதிரி செய்கிற ஒருத்தர். ஸோ அவரை பற்றி பேசுகிறேன்னா நிறைய பேசலாம். அந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் சம்பந்தமான வழிகாட்டலை மிக அழகிய முறையில் அந்த நேரம் தந்தார். ரைட். இப்போ நான் தனபாலசிங்கம் சார் சொன்ன விஷயத்துக்கு வரேன். இது சம்பந்தமா மோகனதர்ஷினி என்னோட தொடர்பு கொண்ட நேரத்தில் உண்மையிலேயே நான் சில அவதானங்கள் அதுக்கு வச்சிருந்தேன். இப்போ நாங்கள் இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய சார் உங்களோட கையில் இருக்கிற புத்தகம் மாதிரி 10 புத்தகம் எழுதலாம் இந்த ஸ்டாட்ஸை வச்சு மட்டும். $300 டெய்லி இந்த இதுக்காக வேண்டி பாக்கெட் மணிக்காக புத்தகத்துல இருந்து இங்கே போனாங்க மக்கள். அந்த ஊர் தான் இது. ஒரு குறிப்பிட்ட சட்டம் இந்த நாட்டில் மொத்தமாக இருக்குது. சென்ட்ரல் என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டிக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வயம்பெக்கின்ற ஒரு என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது, ப்ரொவின்ஷியல், உங்களுக்கு தெரியும். எனவே அந்த ரெண்டுக்கும் வித்தியாசமான சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்களை மட்டும் பயன்படுத்தி குறிப்பாக ஒரு சட்டத்தை இப்ப நான் இதை ஒரு நசிஹா போன்றவர்களுக்கு சொல்றேன், எங்களோட அர்ஷத் அலி போன்றவர்களுக்கு தேடி பாருங்க பைத்து. இன்னும் அந்த சட்டம் நீக்கப்பட இல்லை. அது இன்னும் ப்ரொவின்ஷியல் இதுக்கு கீழே என்வாயன்மெண்ட் ஃபேக்டுக்கு கீழே இன்னும் இருக்குது நுரைச்சோலை சம்பந்தமா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக பாரிய ஒரு மனித உரிமை மீறலாக அங்கே தொடர்ந்து ப்ரிவைல்ஸ் யூ செக் அண்ட் சி. அது ஒன்று. அந்த மாதிரி ஒரு ரிட் ஒன்று போட்டால் அந்த ரிட்டுக்கு முடிவே இல்லை, கோர்ட் ஆஃப் அப்பீல். ஸோ அந்த மாதிரி புத்தகத்தில் நடந்த அநியாயங்கள் அது அட்லீஸ்ட் இந்த மக்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாத அளவுக்கு இதெல்லாம் பெரிய என்ன சொல்றது, பெரிய தலைவிங்கின அறிவுஜீவித்துவத்தில் ஆட்களுக்கு மட்டும்தான் முடியும் இல்லை. அந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் ஒருத்தர் மட்டும் எங்களுக்கு இருந்திருப்பாரா இருந்தால் அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருப்பார். இந்த அரசியல்கள் எல்லாம் தாண்டி அது ஒரு இடத்துக்கு வந்து நின்றிருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அதில் நினைவூட்டினவனாக நான் இப்போ அவருடைய ப்ரொஃபைல் எங்கன வாசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனவே அவரை தேடி பாருங்க. நான் இப்போ எல்லார கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்குது. ஞானசீர்த்தி மீனிலங்கோ நோர்வேஜியன் ப்ரொஃபஸர் தேடி பாருங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இதுக்கு பிறகு ரெடி ஆகணும், நாங்கள் ஆர்கனைஸ் ஆகணும். நாங்கள் இதெல்லாம் செய்யறா கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் 2026 இருக்கிறோம். ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல செஞ்சிருக்கணும். அதைத்தான் முதலாவது இப்போ நீங்கள் எங்களோட சன்னீர் சார் சொன்னதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நாங்கள் இப்போ முதலாவது ஒரு காலை ஊண்டி வச்சுக்கிறேன். இப்போ டூ லேட், பட் பரவாயில்லை. ஆனா இன்னொரு இதை பத்தி எதுவுமே அறிவில்லாத ஒரு பெரிய ஒரு சமூகம் வெளியில இருக்குது. அவங்களுக்கு இப்ப ஜென்ரேஷன்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு இதை பத்தி எந்த இது கூட இல்லை. ஸோ மிக பயங்கரமான ஒரு டைம்ல நாங்க இருக்கிறோம். இதுகளை நாங்க ஆர்கனைஸ் பண்ணுவோம், கோஆர்டினேட் பண்ணுவோம். நாங்க எங்களால முடியுமான அளவுக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைர் ZA ரஸ்மி அவர்களுக்கு இந்த நூலின் ஆசிரியர் பற்றிய அறிமுகத்தையும் அவர் செய்த சமூக பங்களிப்பு பற்றியும் எங்களுக்கு எடுத்துரைத்ததற்காக. உண்மையாக இந்த நூல் எங்களுக்கான ஒரு பாடம். புத்தளம் சமூகம் இப்படியான பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நூல் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடம், இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற படிப்பினை புத்தளம் சமூகத்துக்கும் வந்திருக்கின்றவர்களுக்கும் தர வேண்டும் என்ற அந்த வினாவோடு இந்த நாள் நிகழ்வின் இறுதி அம்சத்துக்குள் நாங்கள் வருகின்றோம். நன்றி உரை வழங்குவதற்காக பிலர்ஸின் செயலாளர் சகோதரர் ரினாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். உண்மையிலேயே இன்றைய நிகழ்வு புத்தளத்திலே ஒரு பொன்னெழுத்தால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஏனென்றால் அறிமுகத்தை செய்த மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஒவ்வொரு பகுதியாகவும், அதாவது நூல் அறிமுகம், நூல் விமர்சனம், நிகழ்ச்சி தொகுப்பு செஞ்சவர் கூட, இது அடுத்தது கடைசியாக செஞ்ச ரஸ்மி காக்கா கூட இந்த சம்பந்தமா எங்கட கெப்போன்னு சொல்லிட்டு போனார். புத்தளத்துல நாங்களும் மத்த கற்ற சமூகமும் எவ்வளோ ஒரு பின்னுக்கு நாங்கள் நிற்கிறோம், அதை எப்படி நாங்கள் கெப்பை ஃபீல் பண்ணணும், நாங்கள் லேட்டாக இருந்தாலும்
எங்களோட இப்போ ஆரம்பிச்சதற்கு வச்சு நாங்கள் நிறைய வேலைகள் செய்து கொண்டு போக வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறத எல்லாருமே வலியுறுத்தினாங்க. அந்த வகையில் பிலஸ் எலினாவோடு சேர்ந்து இந்த வகையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தது வந்து எலினாங்கிறத பற்றி ஏற்கனவே அறிமுகப்படுத்திப்பாங்க. அது செய்யக்கூடிய ஆய்வு கட்டுரைகளாயிக்கட்டும், இந்த மாதிரியான நூல் வெளியீடுகளாயிக்கட்டும், இதுகளை இங்கே அறிமுகப்படுத்தி இவ்வாறான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய இல்லாட்டி அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்து பிலஸ் அவங்களோட ஒரு கை கொடுத்திருக்குது எலினாவுடன். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் எலினா நிகழ்ச்சியை ஒருங்கமைப்பாளராக இந்த நிகழ்வை ஒருங்கமைப்பு தருவதற்கு முழு பங்களிப்பும் செய்த தர்ஷனா பிரேம்குமார் உட்பட அந்த நிறுவனத்தின் அனைவருக்கும் சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இன்றைய நிகழ்வை நடத்தி ஆரம்பித்து வைத்த தலைமை உரை வழங்கிய பிலஸ் அமைப்பின் தலைவர் ZD சன்ஹீர் மற்றும் நூல் ஆசிரியர் அறிமுகத்தை செய்த ZM ரஸ்மி சகோதரர் மற்றும் நூல் விமர்சனத்தை செய்து தந்த தயாராக வந்து அழகிய முறையில் செய்து வைத்த நசிஹா ஹிஸ்மி அவர்களுக்கும் மற்றும் நசிஹா ஹிஸ்மி அவர்கள் சமூகவியல் என்வாயன்மெண்டல் சம்பந்தமான ஒரு நூல் அறிமுகத்தை சம்மந்தம் செய்தார். மற்றும் தனபால சிங்கம் அவர்கள் மாவட்ட பிரதி பணிப்பாளர் புள்ளிவிவரவியல் பொறுப்பாளர் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தின் இன்னொரு பகுதியான பொருளியல் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை இதன் புத்தகத்தில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது, இந்த என்வாயன்மெண்டோட எப்படி இம்பாக்ட் பண்றங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துரைத்தார். அவர்களுக்கும் எங்களுடைய அமைப்பு சார்பாக சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை அழகிய முறையிலே தொகுத்து தந்த அர்ஷத் அலி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு பங்களிப்பு செய்த அனைவரையும் நினைவு கூர்ந்து அதான் ஒழிப்பதனால் அவசரமாக இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஜஸாக்குமுல்லா ஹைர் வரை தந்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைரன் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹு ஹைர். நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை நோன்பு திறந்துவிட்டு செல்லுமாறு அனைவரும் அன்பாக வேண்டிக்